வில்லன் கேரக்டர்ல நடிச்சு பல கோடிகள் சொத்து சேர்த்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? ஒரு படத்துக்கு 5 கோடியாம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆஷிக் வித்யார்த்தி. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு தொடங்கி நிறைய மொழி படங்கள்ல ஒரு குணச்சித்திர நடிகராகவும் ஒரு வில்லனாகவும் 200 படங்களுக்கு மேல நடிச்சு அசத்தியிருக்காரு. இவர் தமிழ்ல தில் படத்துல டிஎஸ்பி சங்கர் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இதன் மூலமா தான் இவர் பயங்கரமா ஃபேமஸ் ஆக தொடங்கினாரு. அந்த கேரக்டர் பயங்கர நெகட்டிவா இருக்கும். அதை அவ்வளவு ஆப்டா இவர் நடிச்சு கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா பாபா, ஏழுமலை, பகவதி, தமிழன் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சு நம்ம தமிழ் சினிமால ஒரு பெஸ்ட் வில்லனா வலம் வந்துட்டு இருந்தாரு. பிரகாஷ்ராஜ் சில படங்கள்ல பண்ணுவாரு பாத்திருக்கீங்களா? சட்டையை கிழிச்சிட்டு சண்டைக்கெல்லாம் போக மாட்டாரு. ஆனா அவர் பேசக்கூடிய வசனங்களே நம்மள பயமுறுத்தும். அதுல இருந்து ஒரு படி மேல போய் ஆஷிக் வித்யார்த்தி எந்த ஒரு படத்துலயும் பெருசா ஃபைட்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு டெரரா இருக்கும். அப்படிப்பட்ட இவர் ஒரு படத்துக்கு 2 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு. அந்த வகையில ஆஷிக் வித்யார்த்தியோட மொத்த சொத்து மதிப்பு 84 கோடி. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முகேஷ் ரிஷி. தமிழ், மலையாளம், கன்னடம் தொடங்கி நிறைய மொழி படங்கள்ல வில்லனா மட்டுமே நடிச்சவர் தான் இவர். நம்ம தமிழ்ல சிங்கம் 2 படத்திலையும் வல்லரசு படத்திலையும் ஒரு டெரரிஸ்ட் கேரக்டர் பண்ணிருப்பாரு. பட் முகேஷ் ரிஷி வந்து ரொம்ப ரொம்ப பழைய ஆள். ஏன்னா விஜயகாந்த் நடிப்புல வெளிவந்த 50வது படமான ரமணா படத்திலையும் இவர் நடிச்சிருப்பாரு. இவர் கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பே கிட்டத்தட்ட 41 கோடி. முகேஷ் ரிஷி தமிழ்ல மட்டும் இல்ல, எல்லா மொழி படங்கள்லயும் வில்லன் கேரக்டர் மட்டும் தான் தேர்ந்தெடுத்து நடிப்பாரு. அவரோட ஃபேஸ் கட்டுக்கும் அவரோட ஆக்ஷனுக்கும் அதுதான் பக்காவா இருக்கும். இப்படி நடிச்சே இவர் நிறைய சொத்துக்களை சேர்த்துட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ் ராஜ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படின்னு இவர் கால் வைக்காத இண்டஸ்ட்ரியே கிடையாது. எல்லா மொழிகளுக்கும் போய் ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஹீரோவா, ஒரு வில்லனா, ஒரு குணச்சித்திர நடிகரா இவருக்கு எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும் போதும் அதை அப்படியே கச்சிதமா நமக்கு நடிச்சு கொடுத்துருவாரு. நம்ம தமிழ் சினிமால பிரகாஷ் ராஜுக்கு ஒரு பெஸ்ட் வில்லன் அப்படின்ற ஒரு அந்தஸ்து எப்பவுமே இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளோட மனசுல இடத்த பிடிச்சாரு. அப்படிப்பட்ட இவர் வில்லன் கேரக்டர் பண்றதுக்கு 3 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்கியிருக்காரு அதிகபட்சமா. இவர்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த சொத்து மதிப்பு 42 கோடி. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அசுதோஷ் ராணா. இவர் ஒரு நடிகரா, ஒரு தயாரிப்பாளரா, ஒரு எழுத்தாளரா நிறைய திறமைகள் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ் சினிமா தாண்டி நிறைய இண்டஸ்ட்ரியில நெகட்டிவ் கேரக்டர் நடிச்சு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. இவர் நம்ம தமிழ்ல வேட்டை அப்படின்ற படத்துல அண்ணாச்சியா தான் முதலா ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணாரு. அதுக்கப்புறமா மீகாமன், மொட்ட சிவா, கெட்ட சிவா, ஜானி, சங்க தமிழன் இந்த மாதிரி அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுலயுமே ஒரு பெஸ்ட் வில்லன் கேரக்டர் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். இதுல சில படங்கள் மொக்கையா இருந்தாலுமே இவரோட கேரக்டரா அவ்வளவு கச்சிதமா நடிச்சு கொடுப்பாரு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த சொத்து மதிப்பு 55 கோடி. சில படங்கள் இவர் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. இல்லனா இவர்கிட்ட இன்னுமே நிறைய காசு இருந்திருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராணா டகுபதி. தெலுங்கு படங்கள்ல எந்த அளவுக்கு இவர் ஃபேமஸ் ஆகி இருக்காரோ அதே மாதிரி நம்ம தமிழ்லயுமே இவர் பயங்கர ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல ஆரம்பம் படத்துல இவர் அஜித் கூட சேர்ந்து நடிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் நம்ம தமிழ் சினிமாலயே இருந்துச்சு. ஆளு ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரா, சோ பக்காவா வில்லன் கேரக்டருக்கு பொருந்துவாரு. அதனாலேயே பாகுபலி படத்துல இவர் கச்சிதமா காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பாகுபலி 1க்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமால இன்னுமே இவர் பயங்கரமா ஃபேமஸ் ஆக தொடங்கினாரு. அதை தொடர்ந்து பெங்களூரு நாட்கள், பாகுபலி 2, கார்டன் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வில்லன் கேரக்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல ராணா ஹீரோவா பண்ணணும் அப்படின்ற ஆசையை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா நெகட்டிவ் கேரக்டராவே நடிச்சிட்டு இருந்தாரு. ரீசெண்டா வேட்டையன் படத்துல கூட சூப்பரா நடிச்சு கொடுத்திருப்பாரு. இவர் ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு அதிகபட்சமா 5 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு. அந்த வகையில இவரோட சொத்து மதிப்பு 40 கோடியா இருக்கு. எப்பவுமே ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா ஹீரோக்கு அந்த படத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அதே அளவுக்கு வில்லனுக்கு கொடுத்தாகணும். வில்லன் மாசா இருந்தா மட்டும்தான் அங்க ஹீரோக்கே மாசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.